இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இறைவனின் ஆசீரும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தியானது மார்க் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 20 முதல் 21 முடிய கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியானது இறைமகன் இயேசு தனது பணியில் ஈடுபடும் பொழுது அவருடைய உறவினர்களே அவரை விமர்சனம் செய்வதாக கொடுக்கப்படுகிறது. யாராக இருந்தாலும் பொது வாழ்விற்கு வந்துவிட்டால் விமர்சனங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. பல சமயங்களில் நம்மீது சுமத்தப்படும் விமர்சனங்கள் பொய்யாக இருந்தாலும் அதை துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஓய்வே இல்லாமல் பணி செய்வதை பார்த்த அவரது உறவினர்கள் அவரை மதிமயங்கியவர் என்று விமர்சனம் செய்கின்றார்கள். நம் கடமையை நாம் சரியாக செய்யும் போது பலவித விமர்சனங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். இதற்கு இறைமகன் இயேசுவும் விதிவிலக்கல்ல என்று இன்றைய நற்செய்தி எடுத்துக்காட்டுகிறது. கனி நிறைந்த மரம்தான் கல்லடிப்படும் என்பார்கள். தன்னலம் மறந்து நன்மை செய்யும் ஒருவரை சமுதாயம் விமர்சனம் செய்யும். ஆனால் இங்கு இயேசுவின் உறவினர்களே அவரை மதிமயங்கியவர் என்று விமர்சனம் செய்வது மிகவும் வருந்தத்தக்கதாக உள்ளது. அயலார் நம்மை காயப்படுத்துவதை விட நம் அருகில் உள்ள உற்றார், உறவினர், நண்பர்கள் நம்மை காயப்படுத்தும் போது அது மிகுந்த வலியை நமக்கு தருகிறது. சில வேளைகளில் நம்மை பற்றிய தவறான விமர்சனங்கள் நம் பணியை முன்னெடுத்து செல்ல தடையாக அமைகிறது. நம்முடைய முகத்தின் முன்பாக பேச தைரியம் இல்லாத புறம்பேசும் யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது என்பதற்கு இயேசு இங்கு உதாரணமாக திகழ்கிறார். மனிதர்களின் விமர்சனங்களை விட இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் இயேசு கருத்தாயிருந்தார். இயேசுவின் பாதையில் நாம் செல்லும் போது சில நேரங்களில் தனிமையும் வேதனையும் வரும். அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. மனிதர்களின் அங்கீகாரமோ விமர்சனமோ இயேசுவை ஒன்றும் செய்யவில்லை. தந்தையாம் கடவுளின் திருவுளத்தை மட்டுமே முதன்மைப்படுத்தினார். இன்று நாமும் சிந்திப்போம். நாம் செய்யும் பிறரன்பு பணிகள் யாரை முன்னிலைப்படுத்தியதாக உள்ளது? மனிதர்கள் தரும் பேரும் புகழும் நம்மை தற்பெருமை அடையச் செய்கிறதா? அல்லது அவர்களின் தவறான விமர்சனங்கள் நம் பணியை செய்ய தடையாக உள்ளதா? நம் பணி அன்பை மையப்படுத்தியதாக அமையவும் நமக்கு வரும் பேரும் புகழும் இடையூறுகளும் வேதனைகள் சோதனைகள் அனைத்தும் நம்மை பக்குவப்படுத்த வேண்டுமே தவிர இறைவனின் பணியை செய்ய நமக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. எனவே இன்று நம் பணியை செய்ய இறைவனின் பலத்தையும் ஞானத்தையும் வேண்டுவோம். இறை சித்தத்தை உணர்ந்து செயல்படுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் இன்று நிறைவாக ஆசீர்வதித்து வரும் நாட்களில் உங்களை கரம்பிடித்து வழிநடத்த என்னுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும்.